எதுக்காக பிரித்தேன்னா காமிக்கிறேன் இருங்க. இன்ஜினை பிரித்தாச்சு. பிரித்ததுக்கு என்ன காரணம்னா, இந்த போல்ட்டில் வந்து ஆயில் லீக்கேஜ். இந்த 10mm போல்ட்டு போடுவோங்க, அந்த போல்ட்டு வந்து கிராக் ஆகிடுச்சு, கேஸில் வந்து கிராக் ஆகிடுச்சு. அதனால் ஆயில் லீக்கேஜ். வேறு கேஸ் வாங்கியாச்சு, செகண்ட்ஸில் தான் வாங்கினோம். இந்த கேஸ் எல்லாம் நல்லாயிருக்கு. நல்லா செக் பண்ணியாச்சு, க்ளீன் பண்ணிவிட்டு மாட்ட ஆரம்பிக்க போகிறோம். க்ளீன் பண்ணியாச்சு, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டோம், பிரச்சனை இல்லை. இது கிராங்கு கை, பேரிங், சைடு பேரிங்லாம் எல்லாம் மாற்றியாச்சு. அவ்வளோதாங்க. லைட்டாக ஒரு ப்ரெஷ் பண்ணிங்கன்னா உட்காந்துரும். அவ்வளோதான், உட்காந்துச்சு. எவ்வளோ ஃப்ரீயாக சுற்றுது பாருங்கள். ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பேக்கிங்கில் வந்து ஆயில் இது பேஸ்ட்டு போடாதீங்க, க்ரீஸ் தடவுங்க. க்ரீஸ் தடவி மாட்டுங்க. நான் இப்போது க்ரீஸ் தான் தடவிட்டுருக்கேன். வீடியோவில் சரியாக தெரியல. க்ரீஸ் தான் தடவுவேன். சென்டரில் வந்து எந்த இன்ஜினாக இருந்தாலும் நான் க்ரீஸ் தான் தடவுவேன். சில பேர் பேஸ்ட்டு தடவுவாங்க. பேஸ்ட்டு வந்து அந்த சின்ன சின்ன ஹோல்ஸில் வந்து போய் அடைச்சிக்கும், ஆயில் வராமல் போகும். கீர் ட்ரம்முன்னு சொல்லுவோம் அந்த போல்டு. இது மீதி வந்து இந்த போல்டு 8 போல்டு, 7 போல்டு. ஓகேங்க, அந்த பக்கம் 8 போல்டு டைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கீர் செலக்டர் நெக்ஸ்ட்டு இதான் மாட்டணும். இது மாட்டுறதுக்கு முன்னாடி நம்ம கீர் கரெக்டாக செட் பண்ணியிருக்குமா, கரெக்டாக உழுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். அது இதுதான் கீர் ட்ரம்மு. ஃபஸ்ட்டு கீர் தான் ஷாஃப்ட்டு சுற்றுது. செகண்டு கீர் வந்து கொஞ்சம், இது செகண்ட் கீர். கொஞ்சம் ஸ்டக் ஆகும், சுற்றிக்கிட்டே இந்த ஷாஃப்ட்டு சுற்றிக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் போட்டோன்னா கரெக்டாக உயும். தேர்டு, லாஸ்ட் ஃபோர்த்து. நாலு கீர் கரெக்டாக உயுது. கொஞ்சம் சாப்பிட்டு சுற்றிகிட்டே இருக்கணும், அப்போ தான் அது ஸ்டெக் ஆகாமல் பிடிக்கும். ஈஸியாக சாப்பிட்டு நவரும். ஓகே, சாப்பிட்டு ஓகே. கீர் செலக்டர் மாட்ட போகிறோம். நெக்ஸ்ட்டு சாப்பிட்டு மாட்டுறது முன்னாடி இந்த மில்லிங் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு டைம் செக் பண்ணிக்கணும். மில்லிங் எதுவும் நல்லா, எந்த ஒரு டேமேஜும் இல்லை, நல்லாயிருக்கு. இந்த ஹோல்ஸில் ஸ்டிச் பண்ணிக்க வேண்டியது. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டாரு, கீர் செலக்டரு, அதுக்கப்புறம் மாட்டணும். இது ஸ்டாரோட தகுடு, இது கீர் ஸ்டாருன்னு சொல்லுவோம் நாங்கள். இப்படி வச்சுக்கணும். இதுக்கு ஒரு போல்டு டைட் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு வந்து கியர் செலக்டர். இதான் கியர் செலக்டர். அஞ்சாம் நம்பர் அலங்கி போட்டு டைப் பண்ணோம். கீர் செலக்டர் மாட்டியாச்சு. இப்போ கீர் ஒன்று ஒன்றா போடுற பாருங்க. இப்போ நியூட்ரல் இருக்குது. நியூட்ரு இது சுற்றிக்கிட்டே போடணும். இப்போ கீர் ஒன்று ஒன்றா வையும் பாருங்க. நம்ம மாட்டிட்டோமா, கரெக்டாக கீர் கரெக்டாக செட் ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணுன்னா இப்படி தான் நான் செக் பண்ணுவேன். அப்படி ஃபஸ்ட்டே செக் பண்ணிட்டு தான் மாட்டுவேன். இருந்தாலும் லாஸ்ட்டாக ஒரு டைம் செக் பண்ணுறது இதில். இப்போ கீர் உள்ளேயும் பாருங்கள். இது ஃபஸ்ட்டு கீரு. லைட்டாக புதுசு இருந்ததுனால ஸ்ட்ரெக் ஆகுது. இது செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து. ஆயில் லுப்ரிகேஷன் லைட்டாக தான் இருக்குது, அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரெக் ஆகுது. தேர்டு, செகண்டு, ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாக மாட்டியாச்சு. ஓகே, பக்கா. நெக்ஸ்ட்டு கிளச் அசம்பிளி அப்படியே மாட்ட வேண்டியது. அதுக்கு முன்னாடி வந்து இது ஒரு வாஷர், இந்த வாஷர் மாட்டிக்கணும். அதுக்கப்புறம் இந்த கியர், பேலன்சர் இல்லை, இது ஒரு சப்போர்ட் கியர். இதுதான் வந்து கிராங்குக்கும் பெல்லுக்கும் உள்ள கியரு. இது லைட்டாக வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணியாச்சு. அதுக்கு மேலே இந்த புஷ்ஷு வரும். வாஷ் பண்ணிட்டா லைட்டாக மண். இந்த புஷ்ஷு அதுக்கு மேலே இது கிளச்சு பெல் உட்காரும். அதுக்கு மேலே சின்ன பிளேட் வாஷர் ஒன்று, அதுக்கப்புறம் கட் வாஷர் 2 வரும். சென்டரில் கேப் வரும். வீடியோவில் தெரியுது. இந்த கேஃபில் கரெக்டாக உட்கார வைக்கணும். இந்த பக்கம் வரும். இதுக்கு மேலே இந்த பெல்லை வெளியே எடுக்க முடியாது. இது லாக் வாஷர். நம்ம மாட்டும்போது கீழே வந்துடும் சொல்லிட்டு அதுக்கு மேலே ஒரு கப்பு வாஷர். இப்போ வண்டி இப்போ நேராக நிற்க வச்சுன்னா இந்த வாஷர் கீழே வந்துடும். அதனால் இது கீழே உயரத்துக்காக கப் வாஷர் ஒன்று. அதுக்கப்புறம் கிளச்சு பிளேட் மாட்டணும், காமிக்கிறேன். கிளச் அசம்பிளி தான் ஒரிஜினல். 850 ரூபா வருது, ஹீரோ பிராண்டு. உள்ளே எப்படி வரும்னா அதுக்குள்ளே ஒரு கவர்,
அவ்வளோதான். இந்த அசம்பிளி அப்படியே மாட்ட வேண்டியது தான். இதில் போல்டர் லூஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு 4 போல்டர் லூஸ் பண்ணிட்டு மாட்டிட்டு அதுக்கப்புறம் கிளச்சு நெட்டு உள்ளே வரும். நெட்டு டைட் பண்ணோம். ஃபஸ்ட்டு போல்டர் லூஸ் பண்ணோம். போல்டர் லூஸ் பண்ணி கிளச்சை மாட்டியாச்சு. இந்த நெட்டு தான் அது டைட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே 4 ஸ்ப்ரிங்கு, அதுக்கு மேலே 4 போல்டு. இந்த போல்ட்டை போட்டு டைட் பண்ணோம். நாலு ஸ்ப்ரிங்கு மாட்டியாச்சு. 10mm போல்டு போட்டு டைட் பண்ண வேண்டியதுதான். சுத்தம் அதுக்கு வந்து இதனோட கீர் தான் இது. வேறு வண்டி இது. பழசு ஒன்று கட் பண்ணி 3 பல்லு மட்டும் கட் பண்ணி இந்த மாதிரி ராடு ஒன்று பற்ற வச்சுக்கிட்டு இது நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இது நல்லாயிருக்கு. இதை பிடிச்சிட்டு இது ஒரு கையில் வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகே, சுற்றும்போது ஃபுல் டைட் பண்ணிவிட்டு வரேன். இருங்க, இதுக்கு மேலே ஒரு பேரிங் வரும். புது பேரிங் தான் இதுவும். இதுதாங்க கிளச் அழுத்தத்து. பேரிங் அழுத்தினோடனே இந்த ஸ்ப்ரிங்கு டெம்பர் ஆகி கிளச் அழுத்தி அதுக்கு கீர் வந்து நமக்கு ஸ்மூத்தாக வைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த கிளச்சி ரோலர்னு சொல்லுவோம். கிளச் ரோலர்னு வச்சுக்கலாம். இது சும்மா சப்போர்ட்டு சுற்றுறது. கிராங்கு சுற்றும்போது இதுக்கு ஒரு சப்போர்ட்டு சுற்றுறது. இது கிளச்சு நெட்டு. இதோ இந்த நெட்டை போட்டு டைட் பண்ண போகிறோம். டைட் பண்ணிட்டு வீடியோ எடுக்கிறோம். டைட் பண்ணியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு இந்த பிளேட்டு மேலே ஒரு ஆயில் சீல் வரும். இந்த ஆயில் சீல் இது எதுக்காக கேட்டிங்கன்னா இது வயல் ஆயில் உள்ளே போகும். கிளச்சி கேஸில் தெரியும். இந்த ஒர்க்கு பாருங்கள். இந்த பின் வந்து இது கூட கிளச்சுக்குள்ளே ஜாயின் ஆகிடும். கிளச்சிலேருந்து உள்ளே போயிட்டு கிராங்குக்கு உள்ளார இது உள்ள ஆயில் போகும். இந்த ஆயில் சீல் கண்டிப்பாக வேணும். நிறைய பேர் மாற்றாமல் விட்ருவாங்க. ஆனால் இது கம்பல்சரி மாற்றணும். இன்ஜின் பிரச்சனை இதை மாற்றிடுங்க. புது ஆயில் சீல் இது. இதுக்கு மேலே ஒரு பேக்கிங் வரும். பேக்கிங் மாட்டோம். பேக்கிங் மாட்டியாச்சு. கரெக்டாக ஹோல்ஸுக்கு நேரம் வருதான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகேங்க, 4 ஸ்க்ரூ போட்டாச்சு. டைட் பண்ணி வேண்டியதான்.
ஃபுல் டைட் பண்ணிட்டு வந்துடுறேன். அவ்வளோதாங்க, டைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு போர் மாட்டலாம். போரு ஹெட்டு போரு புது போர்லாம் இல்லை, பழைய போராக தான். நம்ம கேஸு இந்த இடம் கேஸ் உடஞ்சதுனால கிராக்குனால மாற்றுறோம். கழட்டதுனால இந்த பேரிங் வந்து கழட்டினா இந்த பேரிங்கு இன்ஜின் பேரிங் எல்லாம் மாற்றிடுவேன். இந்த கை வந்து லைட்டாக ஷேக் இருந்தது, அதனால் இந்த கிராங்கும் வேலை செஞ்சாச்சு. பட்டையில் குத்து இந்த கை பேரிங்கு மாற்றியாச்சு. இன்ஜினில் எல்லா பேரிங் புதுசு தான். கிளச்சு பிளேட்டும் புதுசு. கிளச்சு அசம்பிளி ஹவுசிங், கிளச்சு பெல்லு இந்த பெல்லும் புதுசு தான். இது பழசு ஷேக் ஆயிடுச்சு. இது பழசு காமிக்கிறேன். இதுதாங்க அந்த பழசு. இந்த லப்பர் புஷ்ஷு தான் போயிடும். இது ஓட ஹார்டாகி போச்சுன்னா லைட்டாக ஷேக் ஆகும், இப்படி முன்ன பின்ன ஆடும், பிக்கப் கிடைக்காது. இது ஷேக் ஆகிடுச்சுன்னா இது அசம்பிளி அப்படியே மொத்தமாக மாற்றிடுவோம். மாற்றினா உங்களுக்கு பிக்கப் நல்லாயிருக்கும், வண்டியும் நல்லாயிருக்கும், பர்ஃபார்மன்ஸ். பிஸ்டன் க்ளீன் பண்ணியாச்சு. இதில் வந்து இந்த வெட்டு வந்து சைலன்சர் பக்கமாக வரணும், கீழே வரணும். ஐஎன்ன்றது மேலே கார்போர்ட் சைடு. எப்பயுமே இப்படி தான் மாற்றணும். இது ஆல்ரெடி கடைஞ்சி போட்டிருக்காங்க 25. தெரியுதுங்களா? 0.25 ரீபோர் தான் இது. பிஸ்டன் அப்புறம் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த லாக்கு இங்கே மாட்டணும், சின்ன லாக்கு. இந்த கரெக்டாக பிஸ்டன் இந்த பின்னு வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்காக அந்த லாக் மாட்டணும். இதுதான் சேஃப்டி லாக். இது கண்டிப்பாக மாட்டி தான் அவனுக்கு. இது மாட்டலைன்னா மறுபடியும் ஒரு 1000 கிலோமீட்டர் ஓட்டினாங்கன்னா சீஸ் ஆகிடும். இந்த பின்னு வந்து வெளில வந்துச்சுன்னா போரில் பட்டு உறைஞ்சி சீஸ் ஆகிடும். லாக் மாட்டிட்டு அதுக்கப்புறம் போர் மாட்டலாம். ஓகேங்க, லாக் மாட்டியாச்சு. பேக்கிங் கீழே வந்து இங்கே ஒரு ஓரிங் ஒன்று வரும், ரப்பர் ஓரிங், சும்மா சிம்பிள். இந்த ஓரிங் போர் பேக்கிங் மாட்டினா இந்த ஓரிங் மாட்டிடணும். நெக்ஸ்ட்டு போர் உட்கார வைக்கிறது தான். போரில் வந்து லைட்டாக ஆயில் லூப்ரிகேஷன் லைட்டாக பண்ணிக்கலாம். போர் நல்லா தான் இருக்குது. லைட்டாக ஸ்கோரிங் மாதிரி இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஸ்மோக்லாம் எதுவும் வரல, ஸ்மோக்கு எதுவும் இல்லை, நல்லா தான் இருக்குது. அதனால் இதே போரை மாட்டிடுறோம். ஹெட்டு மட்டும் வால்வு மாற்றியாச்சு, 2 வால்வு மாற்றியாச்சு. போர் மாற்றத்தை பார்ப்போம். போர் உட்கார வச்சுக்கலாம். சரியாக தெரியுமான்னு தெரியல, 2 கையில் தான் மாற்ற முடியும். அதை ட்ரை பண்ணுறேன். மெயினாக வந்து இந்த 2 டபுள் பின் மாட்டணும். இங்கே ஒன்று, மேலே ஒன்று டபுள் பின் மாட்டியாச்சு. பிஸ்டன் மாட்டியாச்சு. அப்படியே உள்ள உட்கார வைக்கிட்டாங்க. அவ்வளோதாங்க.
போய் வரும் பாரு. ஓகே, போரு உட்கார வச்சாச்சு நம்ம. நெக்ஸ்ட்டு ஹெட்டு, டைமிங் செயின் வந்து ஸ்கூட்டி பெப்புது மாட்டோம். பெப்பு செயின் நல்லாயிருக்கு. டைமிங் செயின் மாட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு போர் ரோலர் பண்ணலாம். இதான் போர் ரோலரு. இன்ஜினை பிடிச்சா இது கம்பல்சரி மாற்றிடுவேன். டைமிங் செயின், ரோலர் எல்லாம். இது சென்டரில் இங்கே போல்டு போடணும். போல்டு போட்டேன். இந்த ஸ்டாரு 10mm போல்டு இது எப்பயும் இங்கே தான் வரும். தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்களுக்கு சொல்கிற ஸ்டார் மாதிரி இருக்கிற சென்டரில் ஸ்டார் மாதிரி வரும் போல்டு இதில். நெக்ஸ்ட்டு ஹெட்டில் வந்து கேம் ஷாஃப்ட்டு, இது கேம் ஷாஃப்ட்டு, இது வேக்காரம் மாட்ட போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த புஷ் எடுத்து இது உள்ளே சொருகணும். மாட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு கேம் ஷாஃப்ட்டு மாற்ற வேண்டியதான். மொத்த கையில் மாட்ட முடியல, மாட்டிட்டு வீடியோ எடுக்கிறேன். மாட்டியாச்சு. இந்த வால்வு டைட்டாக இருக்குது. இந்த மாதிரி லூஸில் இருக்கணும். இது ரொம்ப டைட்டாக இருக்குது. ஷேக் பண்ணவே முடியல பாருங்கள். இந்த வால்வு லூஸ் பண்ணணும். இந்த வால்வு லைட்டாக டைட் பண்ணணும். ஓகேங்க, சைடு போல்டு போட்டாச்சு. கவர் 2 போல்டு போட்டாச்சு. இந்த ஸ்ப்ளெண்ட்ரு ப்ளஸ்ஸு இந்த பழைய வண்டிங்கெலாம் ஒரு தொல்லையே வந்து பார்த்திங்கனாக்கா, இந்த இடத்துல ஒரு ஓரிங் ஒன்று வரும். இந்த ஓரிங் தான் அது. இது சென்டரில் இந்த ஒரு இரும்பு ஓரிங். இது இந்த ஓரிங்கி இது நடுவில் இப்படி வைக்கணும். இது தாங்க ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும். ஒன் சைடாக தான் உட்காரும். இது சென்டரில் உட்கார வைக்கிறதுக்குள்ளே போதும் ஆகிடும். உட்காந்துருக்கு பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இது அப்படியே லைட்டாக வச்சுட்டு லைட்டாக கிரீஸ் வச்சுக்கலாம். ஓகேங்க, வச்சாச்சு. ஹெட்டு மாட்டியாச்சு. ஹெட்டுக்கு மேலே இந்த பேக்கிங் போட்டாச்சு. அதுக்கு மேலே வர கப்பு இருக்குது. இதில் ஒரு மார்க் ஒன்று வரும். கீழ்ப்பக்கம் வர மாதிரி மாற்றணும். அப்போ தான் நம்ம சீட்டிங் கரெக்டாக உட்காரும். நெக்ஸ்ட் இப்போ ஒரு 10mm போல்டு, 4 போல்டு 4 வாஷர் இதை எடுக்கிறேருங்க. இதுதான் இந்த 4 போல்டு 4 வாஷர்.
இதில் ஒரு வாசர் வந்து பித்தளை வாசர் வரும். இதோ இந்த வாஷர் மட்டும் இந்த ஆயில் பம்ப் இந்த இதில் மட்டும்தான் ஆயில் பம்ப் ஆயில் வரும், சென்டரில் வரும். இதுலேருந்து வந்து இதுக்குள்ளே போயிட்டு ஹெட்டில் தெரிக்கும். அது இந்த ஆக்ஷல் மூலயமா வரும். சென்டரில் நடுவில் நீட்டாக ஒன்று ராடு ஒன்று பார்த்துருக்கீங்க. அந்த ராடுலேருந்து இந்த பம்புலேருந்து ஆயில் வந்து ஹெட்டுக்கு வரும். அந்த இடத்துல வந்து பித்தளை வாஷரில் வரும்னு சொல்லிட்டு எனக்கு எங்கள் ஓனர் சொல்லி கொடுத்தது. இது இல்லை எப்படி வேணால் மாட்டலாமான்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஸ்ப்ளெண்டருக்கு டாப் மார்க் இது தான். இந்த புள்ளி மேட்ச் ஆகணும், இது நேராக வரணும். அதுக்கப்புறம் வந்து இன்ஜினில் இந்த ஒரு புள்ளி வரும், இது வரும் சின்னதாக. இது மேக்னெட்டில் வந்து டி மார்க், அதான் டி வந்து டாப்புன்னு சொல்லுவோம். டாப்பு இது ரெண்டும் மேட்சாக இருக்கும். இதுதான் டைமிங்கு. இந்த டைமிங்கில் ஏன்னா கொஞ்சம் மேலேயோ கொஞ்சம் கீழேயே இருக்குன்னா வந்து கம்ப்ரஸர் கிடைக்காது, ஸ்டார்ட் ஆகாது. ஸ்ப்ளெண்டருக்கு இதுதான் டாப்பு, இதான் டைமிங்னு சொல்லுவோம். வேலையெல்லாம் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு இந்த கிளட்ச் டோர் எடுத்து மாட்டினா வேலை முடிஞ்சிடும். ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு கிளட்சி பேக்கிங் வச்சாச்சு. கிளட்சி டபுள் பின்னு, இங்கே ஒரு டபுள் பின்னு. கிளட்சிக்கும் சரி, போருக்கும் சரி, ஹெட்டுக்கும் சரி, ரெண்டு டபுள் பின். டபுள் பின் பார்த்திங்கன்னா எல்லாமே ரெண்டு தான் வரும். ஏன்னா அந்த பேக்கிங் நவராமல் இருக்கிறதுக்கு. மாட்டும்போது லைட்டாக கை போட்டு அசையும், கொஞ்சம் நவுந்து போகும். இது இந்த டபுள் பின் இருந்தால் நவராமல் இருக்கும். இன்னொன்று ப்ளஸ் என்னென்னா, நம்ம ஓவர் டைட் பண்ணும்போது இது ஓவராக பிடிச்சிக்கும். ரொம்ப டைட் பண்ணும்போது போல்ட் உடையும், ரொம்ப இறுக்கி பிடிக்கும். இது வந்து கொஞ்சம் தடுப்புன்னு வச்சுக்கலாம், கொஞ்சம் தடுத்து நிற்பாட்டும். அதனால் அவசியமாக டபுள் பின் மாட்டிட்டு மாட்டணும். இப்போ அப்படியே கிளட்ச் கேஸ் நம்ம ஆல்ரெடி வாட்டர் வாஷ் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, அப்படியே மாட்ட வேண்டியது தான். அவ்வளோதான், செட்டிங் ஆயிடுச்சு. இது போல்டு போட வேண்டியது தான். இதுக்கு வந்து இதுக்கு ஒரு 8 போல்டு வரும். இந்த போல்டு தான் இது. இதுக்கு ஒரு 8 போல்டு வரும். 8 போல்டு இதுதான். இதில் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் இருக்கும். லென்த்து போல்டு வந்து 3 போல்டு இருக்கும். இங்கே பாருங்கள், மீதியெல்லாம் ஷார்ட் போல்டு தான். லென்த்து போல்டு 3 போல்டு, மீதி வந்து 5 போல்டு வந்து ஷார்ட் போல்டு. இந்த ரொம்ப லென்த்தாக இருக்கிறது வந்து இந்த இடத்துல வரும். போருக்கு பக்கத்தில் இது 2 ஷாட் இருக்குது பார்த்திங்களா. கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்கிறது வந்து ஒன்று இங்கே, இன்னொன்று இங்கே. மீதி 5 போல்டு வந்து சுத்து போல்டு. இங்கே ஒன்று,
இங்கே 2, இங்கே 3, இங்கே 4, 5 போல்டு. அவ்வளோதாங்க. கிளச்சுக்கு ஒரு 8 போல்டு. 3 போல்டு வந்து இது லென்த்து ரொம்ப அதிகம் லென்த்து இது வந்து அதோட கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்த 3 போல்டு. ஓகேங்க.